இன்னைக்கு ரைடு இல்லை, ஆனால் சூப்பராக இன்னைக்குன்னா பொண்ணு வந்திருக்கிறா. அதனால் சி வாட் ஐவ் மேட். ஆஹா, நாட்டுக்கோழி பிரியாணிங்க. என்ன பண்ண தெரியுமா? நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணும், பெரிய பெரிய பீஸ் போட மாட்டேன், குட்டி குட்டி பீஸாக போட்டு சும்மா குக்கரில் சும்மா அப்படியே வேக வச்சு நாட்டுக்கோழி ஃப்ரை. காரம்னா நாளைக்கு தெரியும், பாத்ரூம்லேருந்து அலற போகிறேன், அந்தளவுக்கு காரம். சம்மந்தி, குக்கும்பர் பச்சடி, ஊறுகாய், டப்பளம். இது எப்படி? அப்புறம் பியர். ஷோ, அந்த சத்தம் இருக்குல்ல, உலகத்தில் எந்த மியூசிக் டைரக்டருக்கும் இந்த ஒரு மியூசிக்கை பீட் பண்ணவே முடியாதுங்க. என்ன ஒரு அழகு. எப்படி பிரியாணி சாப்பிட்ணுன்னா, ஃபஸ்ட்டு பிரியாணி கொஞ்சம் அப்படி எடுத்துட்டு நல்ல எலும்பில்லாத ஒரு பீஸ் சிக்கன் அது மேலே அப்படி வச்சுட்டு, கொஞ்சம் சம்மந்தி வச்சுட்டு, கொஞ்சம் அப்பளம் வச்சுட்டு, ஒரே ஒரு பீஸ் குட்டி ஊறுகாய் இதெல்லாம் வச்சுட்டுங்க. இதெல்லாம் சும்மா ஒரே புடியில் வந்துடணும். அது ஓகே. ஓ, நாட்டுக்கோழி. குக்கும்பர் பச்சடி. Cheers, guys. அந்த காரம் இருக்குல்ல, உச்சியில் ஏறி பியர் அப்படி உள்ள போகும்போது, கைஸ் பியர் நான் ஆல்கோஹாலிக் கைஸ். அப்புறம் ஆல்கோஹாலிக் நினச்சிடாது. பிரியாணி வேற லெவலுங்க. பிரியாணியில் இருக்கிற அந்த பீஸோட வேறு எதுவுமே இல்லாமல் பிளெயின் பிரியாணி மட்டும்.